மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மார்ச் மாதத்து கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகுது. இதனால மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன அப்படின்னா மற்ற ராசிக்கு எல்லாமே ஜென்மச்சனி நடந்திருக்குது, அதனுடைய பயன்கள் எல்லாமே கேட்டுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமா, ஏற்கனவே 2 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன், மறுபடியும் என்னோட கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க பயந்துகிட்டு இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிறார். உங்களுடைய ராசியில் 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகமாக பார்க்கப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மீன ராசியில் 5 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. அதாவது சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்களுடைய சேர்க்கை 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டீங்க, அதெல்லாமே வருத்தப்படுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. இதனால ஜென்மச்சனியோட பயன்கள் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பலன்களை தான் கொடுக்க போறாங்க. அதனால பெரிய எந்த ஒரு ஆபத்துமே உங்களுக்கு வராது. நிறைய நபர்ல பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கல் வந்துருமா, இல்லை ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது வந்துருமா, வேலை இல்லாமல் போயிருமா, அந்த மாதிரி நிறைய பயத்தோடு இருப்பீங்க. அதாவது ஜென்மச்சனியால் உங்களுக்கு இன்னொரு வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு ஆபத்துமே உங்களுக்கு வராது. வரக்கூடிய நாட்களிலிருந்து மீனராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதியிலிருந்தே 5 கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. மீனராசிக்காரங்களுக்கு கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. மீனராசிக்காரங்க பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை மட்டும்தான் மீனராசிக்கு வரக்கூடிய நாட்களில் தரப்போகிறாங்க. அதனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மீனராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. மீனராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடியே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூடருந்து தடுப்பதற்காக நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு தன் வேலையுடன் இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நீங்கள் என்றைக்குமே சொல்லி காட்டவே மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்து அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக மாறும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆக போகுது. குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா வேலையோட அதிபதினு பார்த்தீங்கன்னா அது தொழிற்சான அதிபதி எல்லாமே உங்களுக்கு குரு பகவான். அவருடைய பார்வை டைரெக்டாக மீனராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு 10,000 சம்பளம் 5,000 சம்பளத்துக்காக போயிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும், அதுக்காக நீங்கள் அச்சீவ் பண்ண துடிப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கிடைக்கும். இல்லை ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய 6-7 மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேலையை நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். இந்த கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஆனால் வாய்தா மேலே வாய்தா வந்துகிட்டே இருக்குது, பணம் தான் வேஸ்ட் செலவாகுது அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க நினச்சிட்டு இருப்பீங்க.
விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தானாகவே தேடி வரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களுடைய தொந்தரவுங்கிறது இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை நினச்சி நீங்கள் தனியாக இருக்கும்போது வருத்தப்பட்டிருப்பீங்க. நீங்களும் இரவு பகல் பக்கமாக அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே அந்த கம்பெனியில் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கூடுதலாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த 2.5 வருஷமாகவே மீனராசிக்காரங்க தொழிலில் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்திருக்காங்க. லாபம் அப்படிங்கிறதே பெருசாக வந்திருக்காது. எல்லாமே முதலுக்கு மட்டுமே சரியாக போயிருக்கும். சரி பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இன்னைக்கு வரைக்குமே இந்த நொடி வரைக்குமே மீனராசிக்காரங்க இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்க கேட்குறது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 தொடங்கின உடனே எங்கள் வாழ்க்கை நல்லா நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் தை மாதம் முடிஞ்சு மாசி முடிஞ்சு பங்குனியே வரப்போகுது. எங்கள் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது. முதல் 3 மாதம் எங்களுக்கு மிகவும் மோசமான ஆனது 2025 அப்படியே நடந்திருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாமே இழந்து கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது. திருமணமாகாத மீனராசி ஆண்களோ பெண்களோ விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். இதில் மிக மோசமான நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். ஏன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே பார்க்கப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு இல்லை, சரியாக வேலை இல்லை, வசதி இல்லை, கார் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் வரன் அமைய மாட்டேங்குது. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் நிச்சயமாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி நேயர்கள் ஆண்களோ பெண்களோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அமையும். ஏன்னா மறுவாழ்க்கையை நோக்கி போகும்போது 2வது திருமணத்தை நோக்கி போகும்போது கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மீனராசிக்காரங்க 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாமல் அது யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது. அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், கண்டிப்பாக துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய 6 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக பிரிந்திருக்கக்கூடிய டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசினியர்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான நாட்களாக அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டில் போய் சொல்லலாமா வேண்டாமா, இல்லை காதல் சொல்ல தவிக்கிறவர்கள் சொன்னால் அந்த காதலை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க. வரக்கூடிய 6 மாதங்கள் அப்படிங்கிறது நீங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக மிகவும் அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. ரொம்ப நாட்களாக குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதில் நிறைய சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இதை நினச்சி ரொம்ப மனதளவில் வேதனைப்பட்டிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது
யாருமே எதிர்பார்க்காத அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது. சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனை அதிகமாக சந்திச்சு வந்திருக்கிறீங்க. இனி வர 2025 முடியாதக்குள்ள, இந்த வருஷம் முடியாதக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை அனுமதியுமே முழுவதுமாக முடிஞ்ச போக 2026க்கு நீங்கள் போகும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து கடனையுமே நீங்கள் கட்டி முடிச்சுட்டு தான் போக போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது.